துதித்து பாடிட பாத்திரரே துங்கவனே சுவிநாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யோ தோயடினே அமை ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரபானந்தமே நன்றியாளுள்ளமே நீய போயிடுதே நாமல்லேலூயா கோதி சாத்திடுவோம் நன்றியாளுள்ளமே நீய போயிடுதே நாமல்லேலூயா துதி சாத்திடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்கதால் சோத்தரிப்போமே ஆத்துதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரபானந்தமே நன்றியாளுள்ளமே நீய போங்கிடுதே நாமல்லேலூயா துதி சாத்திடுவோ நன்றியாளுள்ளமே நீய போங்கிடுதே நாமல்லேலூயா துதி சாத்திடுவோ அத்திரையோடாய் நடந்தாளோ ஆளையில் தண்ணீரை கடந்தாளோ அக்கினியோடாய் நடந்தாளோ ஆளையில் தண்ணீரை சோதனையோ மிக பெருநாளோ ஜயம் நமக்கு ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே நீய போங்கிடுதே நாமல்லேலூயா துதி சாத்திடுவோ நன்றியாளுள்ளமே நீய போங்கிடுதே நாமல்லேலூயா துதி சாத்திடுவோ இந்த வடாந்திர யாத்திரையில் இந்த ரமேஷ் நம்மோடிருப்பா இந்த வடாந்திர யாத்திரையில் இந்த ரமேஷ் நம்மோடிருப்பா போகையிலோ நாம் மறுகையிலோ புகழிடமானதால் சோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே நீய போங்கிடுதே நாமல்லேலூயா துதி சாத்திடுவோ நன்றியாளுள்ளமே நீய நாமல்லேலூயா துதி சாத்திடுவோ வாஞ்சைகள் தீட்டிட வந்திடுவா வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீட்டிட வந்திடுவா வரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாழத்திலே ஒன்று சேர்ந்திடும் இறைந்து நேரத்திட ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுள்ளமே நீய பொங்கிடுதே நாமல்லேலூயா துதி சாத்திடுவோ நன்றியாளுள்ளமே நீய பொங்கிடுதே நாமல்லேலூயா துதி சாத்திடுவோ அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நன்மையினாலே நடத்துகிறது அல்லேலூயா கரங்களை உயர்த்தி நல்லவர் அல்லேலூயா சொல்லுவோம் அல்லேலூயா
கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில காலை விசுவாச தியானம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை நிறைவாய் நடத்துகிறார் என்பதில் மிச்ச சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளும் கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்துவாராக. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சகல காரியங்களையும் கர்த்தர் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையில தந்து, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய தொழில், உங்களுடைய எல்லாவற்றிலையும் தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக என்று நான் கர்த்தருக்குள்ளே தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான விசுவாசமான வார்த்தை நாம் சிந்திக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 9, 10 2 வசனங்களையும் ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நம்ம பலமுறை வாசித்த வேத பகுதி தான். இந்த வசனத்தின் மூலமாக இந்த காலவேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நல்ல கவனிங்க. கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி. முதலாவது இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சகேவு என்கிற சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். இந்த காலவெளியிலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற, எங்கேயாயிலும் இருந்து நீங்கள் ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன். இயேசு அவனை நோக்கி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை செப்பரேட்டா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. நல்லா கவனிங்க. கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை தரும்படி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை தரும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தர சந்தோஷத்தை தரும்படி, உங்க வாழ்க்கையிலே நிரந்தர நிம்மதியை கொடுக்கும்படி ஒருவர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களுக்காக வந்திருக்கிறார் என்பதே இன்றைய நாளுக்கான விசுவாசமான வார்த்தை. சகைவு இயேசுவை பார்க்க தீர்மானம் பண்ணியிருந்தார். ஆனால் ஆண்டவர் சகைவருடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை கொடுக்க தீர்மானித்திருந்தார். நல்லா கவனிங்க. செப்பரேட்டா அவனை பார்த்து சொல்றாரு, இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஏன் இந்த ரட்சிப்பு அவன் வீட்டிற்கு வந்ததானால், இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காகவே கிறிஸ்துவானவர் இந்த பூவுலகத்திற்கு வந்திருக்கிறார். உங்களை பார்த்து இந்த காலவேளையில விசுவாசமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை, உங்க வாழ்க்கையில மீட்பை, உங்க வாழ்க்கையில நிம்மதியை, உங்க வாழ்க்கையில நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த தெய்வம் மனுக்குலத்திலே மனிதனாக பிறந்து அவதரித்து, மனுக்குலத்தோடு கூட ஒரு 33.5 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து, அவர் தன்னுடைய வேலைகளை, தன் பிதாவினுடைய திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றி அவர் கடந்து போனார் என்றது நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக சரித்திர சான்றுகளும் அதற்கு ஆதாரங்களாய் இருக்கின்றன. இங்கு சகேவு என்கிற ஒரு மனிதனுக்கு சொன்ன இந்த காலவேளை வார்த்தை, உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, அந்த ரட்சிப்பு அவர் கொடுப்பதற்காகவே இந்த காலவேளையிலே வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எதை இழந்து போனார்? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள் ஒரு காலத்துல வாழ்ந்திருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பங்கள் ஒரு காலத்துல செழித்திருந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்துல சில மனிதனுடைய வாழ்க்கையின் நிமித்தமாய் சில மனிதர்கள் உங்களோடு கூட இருந்ததினாலே நீங்கள் வாழ்வை பெற்றிருந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் இன்னைக்கு உங்களோடு கூட இல்லாமல் இருக்கலாம். சில வேளை உங்களை விட்டு புரிந்து சென்றிருக்கலாம். அதனால நீங்கள் இந்த நாட்களிலே சில அவமானங்களின் வழியாகவும், சில நிந்தைகளின் வழியாகவும், சில சூழ்நிலைகளின் நெருக்கத்தின் வழியுமாக கடந்து வரலாம். உங்களை பார்த்து இந்த காலவேளையிலே விசுவாசமாய் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்ததை, நீங்கள் விட்டதை கர்த்தர் உங்கள் கையிலே மறுபடியும் தரும்படிதான் அவர் இந்த பூவுலகத்திலே வந்தார் என்கிற ஒரு நிச்சயமான நல்ல வார்த்தையை இந்த காலவேளையில உங்களை பார்த்து ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன். நீங்க இழந்ததை, நீங்கள் விட்டதை, உங்களிடத்திலிருந்து சில பேர் பறித்து கொண்டதை, உங்களிடத்திலிருந்து சில பேர் பொறாமையினாலும் சில விதமான காரியங்களினாலும் உங்களிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டதை தைரியமா சொல்லுகிறேன், அதை மறுபடியும் உங்கள் கையிலே கொடுக்கும்படி இந்த காலை விசுவாச தியானத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தமயிலே சொல்லலாமா? கர்த்தர் நல்லவருங்க. அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. சகேவு காட்டத்தி மரத்திலே வந்து ஏறி நிற்கிற பொழுது நான் சிந்தித்து பார்க்கிறேன், சகேவனுடைய எண்ணம் என்னவா இருந்தது தெரியுமா? காட்டத்தி மரத்திலே சகேவு வந்து நின்ற பொழுது சகேவனுடைய எண்ணம் தெரியுமா? அவரை பார்க்க வேண்டும் என்பது மாத்திரமே. ஆனா தேவனாகிய
கர்த்தர் சகைவை பார்ப்பதற்காக அல்ல, சகைவனுடைய வீட்டிலே நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, சகைவனுடைய வாழ்க்கையில நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சகைவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வரி வசூலிக்கிறவனாய் இருந்தான். ஒருவேளை அவன் பணக்காரராய் இருந்திருக்கலாம், தேசத்திலே ஒருவேளை அவன் உயர்ந்த இடத்துல இருந்திருக்கலாம். அவன் தேடிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை அவன் வாழ்க்கையில இல்லை, அவன் தேடிக்கொண்டிருக்கிற சந்தோஷம் அவன் வாழ்க்கை இல்லை, அவன் தேடி இருக்கிற நிம்மதியான சமாதானம் வாழ்க்கை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரே, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு அந்த ஒரு ரட்சிப்பு, அந்த ஒரு சமாதானம், அந்த ஒரு நிம்மதியை கர்த்தர் தரும்படியாகத்தான் இந்த பூ உலகத்திற்கு கர்த்தர் வந்தார் என்பதிலே இந்த காலை வேளையில தைரியமா சொல்கிறேன். உங்க வாழ்க்கையை மாற்ற ஒருவர் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற ஒருவர் உண்டு, உங்களுடைய நிலைமையை மாற்ற ஒருவர் உண்டு. தைரியமா சொல்லுங்க, என் சூழ்நிலை இப்படியே இருந்துவிட போகிறது இல்ல. என் தேவனாய கர்த்தர் என் வாழ்க்கையில வருகிற பொழுது, அவர் என்னிலே அவர் தங்குகிற பொழுது, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய வியாபாரத்திலே, எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் அவர் தங்குகிற பொழுது நிச்சயமாய் தைரியமாய் சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிறதை காட்டிலும் அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வம் கட்டாயமாய் செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிக அன்பான தேவ பிள்ளைகளே, சகைவனுடைய வாழ்க்கையை செய்தவர் உங்க வாழ்க்கையை கர்த்தர் செய்வார். ஒரு மனிதன் உங்களுக்கு முன்னதாக நான் சுட்டி காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், அங்கு 5வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மலையை போடுகிறேன் என்றார். மிக அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்ம பலமுறை வாசித்திருக்கிறோம், பலமுறை அதை சிந்தித்திருக்கலாம். ஆனால் தைரியமா இந்த கால வேளையில, கால விசுவாச தியானத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இங்கு பேதுரு ஆண்டவரை தேடி போனாரா, இல்ல ஆண்டவர் பேதுருவை தேடி வந்தாரா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. அவர் கெனசரேத் என்ற கடல் அருகே வருகிற பொழுது திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவர் அங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். தேவருடைய வார்த்தைகளை குறித்து சொல்ல ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகள் எல்லாம் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருந்த பொழுதே அவர் என்ன பண்றாரு, கூட்டங்கள் நெருகிற பொழுது அவர் அங்கே இருக்கிற ஒரு படகை தேர்ந்தெடுக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அது பேதுருடைய படகா இருந்தது. ஒருவேளை இங்கு லூக்கா ஆசிரியர் எழுதுகிற பொழுது இப்படியா எழுதியிருக்கிறார், இது யாருடைய படகு தெரியுமா? இது பேதுருடைய படகு. அவர் ரிவீல் பண்றாரு, இது பேதுருடைய படகு என்று. ஆனா என் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார், இன்றைக்கு பேதுருவுக்கு அற்புதத்தை செய்ய அவர் அந்த கடலின் அருகே வந்தார் என்பதே நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா கவனிங்க. என்ன கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளின் ஊழியக்காரனா இந்த காலை விசுவாச தியானத்துல தைரியமா சொல்றேன், உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற, உங்களுக்கு அற்புதம் செய்கிற தெய்வம் நமக்கு ஒருவர் இருக்கிறார். என்னை தேடி வருகிற தெய்வம். பேதுருவை தேடி போனார். அநேக படகுகள் இருந்திருக்கலாம். ஆனா பேதுரு ஒரு காரியத்தை சொல்றார், ஐயரே, நான் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அவன் கூட ஒரு கூட்டம் இருக்கு, ஆனா அவங்களை காட்டிலும் அவர் பேதுருவுக்காக இங்க அற்புதம் செய்ய வந்தார். அதனாலதான் அன்று சொன்னாரு, பேதுருவை கூப்பிடுறாரு, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவராய் மாற்றுவேன். நினைக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த விசுவாச தியானத்துல நான் தைரியமா சொல்கிறேன், உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களை தேடி வந்து அற்புதம் செய்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களிடத்துல வந்து உங்களுக்கு நன்மையை நடப்பிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அந்த தெய்வத்தை நான் நம்புகிறோம். நிச்சயமா சொல்லுகிறேன், தைரியமா சொல்லுகிறேன், இந்த நாளுக்குரிய சகல காரியங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார் என்பதிலே இந்த வித சந்தேகமும் இல்லை. நல்லா கவனிங்க. இந்த பேதுருவோட படகுல அவர் ஏறி உட்கார்ந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். பல காரியங்களை குறித்து ஒருவேளை பேசி கொண்டிருந்திருக்கலாம், தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒன்று சகல காரியங்களை குறித்து அவர் அங்க பேசினதாக சொல்லப்படுது. அவர் போதகம் பண்ணி முடிந்தது, அதாவது லூக்கா 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுது. நல்ல வலை அலசி கொண்டிருக்கிறாங்க, காலை நேரம். இவங்க வலையை அலசி கொண்டு வந்து உங்க வீட்டிற்கு போகணும், இல்லை பிடித்த மீன்களை ஏலக்கடையில போட்டுட்டு அவங்களுடைய வேலைகளை செய்வதற்கு, அவங்களுடைய மறுநாளுக்கான வேலைக்கு ஆயத்தத்திற்கு அவங்க செல்ல வேண்டும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆழத்தை தள்ளி கொண்டு போய் இவன் வலையை போடு. இப்பதான் பேதுரு ரிவீல் பண்றான், நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆயிலும் உங்க வார்த்தையின்படி அவளை. இது போல ஒரு நேரம் கேட்ட வார்த்தையில
பேதுருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு. இன்னைக்கு கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை விசுவாச தியானத்துல உங்களை பார்த்து சொல்றேன். எத்தனை வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், எத்தனை நம்பிக்கையான வார்த்தைகள், எத்தனை நம்பிக்கையான வாக்கு தத்தங்கள், எத்தனை நம்பிக்கையான விசுவாசமான வார்த்தைகள் சபைகளை பேசப்படுகிறது. பல இடங்கள்ல நம்ம கேட்டிருக்கிறோம், பல ஊழியர்கள் மூலமாக கேட்டிருக்கிறோம். ஆனா நமக்கு இன்னும் என்ன படுது, குறைவுதான் படுதே தவிர தைரியம் வரணும். இயேசு கிறிஸ்துடைய சத்தத்தை கேட்ட பொழுது பேதுரு சொல்றான், என்னிடத்துல தோல்வி இருக்கு, ஆனா நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு அந்த தோல்வியை ஜெயமா மாத்துறீங்களோ இல்லையோ, உங்க வார்த்தையின்படி நான் கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும்? உங்களை தேடி வந்து உங்களை சுகப்படுத்துகிற ஒருவர் உங்களுக்கு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவர் என்கிட்ட வந்திருக்கிறாரு. அவர் சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படுகிறவனா? இங்க பேர் என்ன என்ன கீழ்ப்படிஞ்சான் தெரியுமா? எனக்கு முழுவதும் பிரயாசப்பட்டு, ஒருவேளை எனக்கு தோல்வி இருக்கலாம், முழுதும் பிரயாசப்பட்டு என்னுடைய சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கலாம், முழுதும் பிரயாசப்பட்டதுனால என்னிடத்துல ஏமாற்றங்கள் இருக்கலாம், முழுதும் பிரயாசப்பட்டு என்னிடத்துல டயர்டு சோர்வு இருக்கலாம். ஆனா எல்லாவற்றிலும் மத்தியில நான் கர்த்தரை தேடுவதையோ இல்ல தேவன் நீங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை நான் பெரிதாக்கி கொள்ளுவேன். நான் பிரயாசப்பட ஆயத்தமா இருக்கிறேன். நான் இன்னும் வேலை பார்க்க ஆயத்தமா இருக்கிறேன். எதிர் பாருங்க. ஓகே, வலைய போடுறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? அற்புதம் நடந்தது. 2 படகுகள் நிமிரத்தக்க மீன்களை கற்றுக் கொடுத்தார். நீ கேட்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த கால வேளையில விசுவாச தியானத்துல சொல்றேன், உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். சகைவை தேடி போனார். அதே போல பேதுருவை தேடி படகுல ஏறி அமர்ந்து அவனுடைய வெறுமையை நிறைவாய் மாற்றினார். அவனுடைய இருக்கிற இல்லாமையை அவனுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். தேவன் பேதுருடைய வாழ்க்கையிலே அவன் கண்ட தோல்விகளுக்கு எல்லாவற்றிற்கும் ஈடாய் நல்ல ஒரு வெற்றியை, அவன் இதுவரை கண்ட எல்லா ஏமாற்றங்களுக்கு ஈடாய் அவனுக்கு ஒரு சரியான மன நிறைவை, இதுவரை பேதுரு கண்ட எல்லா நெருக்கங்களுக்கு பதிலாய் கர்த்தர் பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு விசாலத்தை உண்டு பண்ண என் தேவனால் கூடுமானால், இந்த காலை வேளையில தைரியமா சொல்றேன் ஊழியக்காரனா, உங்களை தேடி வந்து நடத்துகிற தெய்வம் இருக்கிறார். உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்களை தேடி வந்து உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேடி வந்து நெருக்கத்தை விசாலமாய் மாற்றுவார். தேடி வந்து பயத்தை, திகிலை, வியாதியை, உபத்திரவத்தை, சகல காரியங்களையும் உங்களை மாற்றுகிற பரிசுத்த தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், தைரியமா சொல்றேன், பேதுருக்கு செஞ்சவர் எனக்கு செய்ய வல்லவர். அல்லேலூயா. உங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம், உங்களை தேடி வந்து அற்புதம் செய்கிற தெய்வம். அப்படியே கண்களை மூடலாமா? அல்லேலூயா. பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. சகைவை தேடி போனீர், இழந்து போனதை தேடி வந்திருக்கிற தெய்வம். எங்களை இழந்து ஆண்டவரே, நாங்கள் இழந்ததை மறுபடியும் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துங்க. உங்க கிருபை நிறைந்த கருத்துக்குள்ள இந்த கால வேளையிலே ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துங்க. தேவாவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரை. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நினைக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, தைரியமா போக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தேடி வந்து அற்புதம் செய்ய வருகிறார். உங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்ய, உங்க பக்கத்துல வந்து உங்களுடைய நெருக்கத்தை விசாலமா மாற்ற ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிற எல்லா வேலைகளையும், நீங்கள் செய்ய விரும்புகிற எல்லா காரியங்களையும் தைரியமா செய்ய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை நீங்க இதன் மூலமா பெற்ற நன்மைகளை சொல்ல வேண்டுமானால் கீழே தர நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இந்த ஊழியத்துக்கு ஒத்தாசை செய்யுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஊழியக்கார அம்மா கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். தொடர்ந்து அதில் இணைந்திருங்க. நீங்க அந்த வார்த்தையை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.